ஹாய் மக்களே, தேர்ட் மேட்ச் ஆஃப் ஐபிஎல் 2026 பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸும் ராஜஸ்தான் ராயல்ஸும் மோத போகிறாங்க. நம்ம ஆக்ஷனுக்கு முன்னாடியே ட்ரேடிங்கில் ரொம்ப ரொம்ப அவைலபிளாக இருந்த டீம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பேர் தான். ஏன் சொல்கிறேன்னா, சஞ்சு சாம்சன் ராஜஸ்தான் ராயல்ஸோட செல்லப்பிள்ளைன்னே சொல்லலாம். கேப்டன் ஆஃப் த ஆர்ஆர் டீம் வந்து ட்ரேட் பண்ணாங்க. ஆர்ஆர் டு சென்னை சூப்பர் கிங்ஸ். சென்னை சூப்பர் கிங்ஸ் யார் அவங்களுக்கு கொடுத்தாங்கன்னு எல்லாத்துக்குமே தெரியும். ரெண்டு பேர், முக்கியமாக ரவீந்திர ஜடேஜா ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஆல்ரவுண்டரை கொடுத்துருக்காங்க. அது போக சாம் கரனையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் மோத போகிறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஜடேஜா சிஎஸ்கே கூட மோத போகிறாரு, சாம்சன் வந்து ஆர்ஆர் கூட மோத போகிறாரு. அப்படித்தான் நம்ம எடுத்துக்கணும், சரிங்களா? ஸோ என்னை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டே நான் சொல்லிடுறேன், இந்த மேட்ச் வந்து வின்னர்ஸுங்கிறத விட ஒரு 50-50னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா, ரெண்டு டீமுக்குமே பவுலிங் வந்து கொஞ்சம் கம்மின்னு தான் சொல்லுவோம். கொஞ்சம் இல்லை, ரொம்பவே வீக்னஸ்ன்னு சொல்கிறது வந்து பவுலிங் தான். ஸோ பேட்டிங் கூட வச்சு மேனேஜ் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. அதுவும் சிஎஸ்கே சைடு பார்த்தீங்கன்னா, சஞ்சு சாம்சன் ஆட் ஆன பிறகு இப்போ கூட ரீசெண்டாக ஒரு நியூஸ் கன்ஃபர்மேஷன் பண்ணியிருந்தாங்க. சிஎஸ்கேல வந்து ருத்ராஜ் சாம்சன் தான் ஓப்பனிங் இறங்க போகிறாங்க. செம்மையாக இருக்க போகுது பவர் பிளே, டேஞ்சரஸ் பவர் பிளேயாக இருக்க போது. இங்கே மட்டும் இல்லைங்க, அந்த பக்கம் வைபவ் சூரியவன்சி அந்த 15 வயசு பையன், யசஸ்வி ஜெய்ஸ்வால், இவங்க ரெண்டு பேர், அந்த 15 வயசு பையன் வந்து செம்ம காட்டடி அடிச்சுட்டு இருக்காரு. ஸோ பார்த்துக்கோங்க, சாம்சன், ருத்து, சூரியவன்சி, யசஸ்வி ஜெய்ஸ்வால், இந்த டாப் ஆர்டர் ரெண்டு டீமே கன் சைடாக இருக்குது. இந்த பக்கம் குறைச்சல் இல்லைங்க. சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வரவங்க பார்த்தீங்கன்னா டிவால் பிரீஸாக இருக்கட்டும், சிவன் துவேபாக இருக்கட்டும், ஆயுஷ் மாத்ரேவாக இருக்கட்டும், அதே மாதிரி அந்த சைடு பிளேயர்ஸ் வச்சுருக்காங்க. சிம்ரன் ஹெட்மேர், ரியான் பராக், த்ருவ் ஜொரேல். ஸோ ரெண்டு பக்கமும் ஈக்குவல் சைடு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸுக்கு. அதுக்கப்புறம் தாங்க ஆரம்பிக்குது வீக்னஸ்ஸு. ஏன்னா பவுலிங் சிஎஸ்கேல பார்த்தீங்கன்னா கலீல் அகமத், அன்ஷுல் கம்போஜ், எனக்கு தெரிஞ்சு ராமகிருஷ்ண கோஷை ட்ரை பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு மேட்ச்லேயே. சரி, அவர் நல்லா போடுவாரா என்னங்கிறதெல்லாம் வந்து பார்த்து தான் தெரியும். நல்லா பண்ணியிருக்காரு டொமஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ். ஸோ அவரை ட்ரை பண்ணி பார்த்துடலாம். அது போக மேட் ஹென்ரி கண்டிப்பாக ஆட வைப்பாங்க. ஏன்னா வேறு ஃபாரின் பிளேயர்ஸ் அவைலபிலிட்டி இல்லை, நேத்தன் எல்லிஸ் இல்லாதனால மேட் ஹென்ரி போவாங்க. ஸோ ஸ்பென்சர் ஜான்சன் ஆட வைக்கிறதுக்கு வைக்காமையே இருக்கலாம் என்னை கேட்டால். ஏன்னா அடி வாங்க போகிறாரு தெரியாது. ஏன்னா நேற்று நம்ம ஜேக்கப் டெஃபியை சொன்னோம், ஜேக்கப் டெஃபி சூப்பராக போட்டார். இங்கே வந்து ஸ்பென்சர் ஜான்சனும் நல்லா போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நமக்கு தெரியாது. பட் நேத்தன் எல்லிஸ் அளவுக்கு போடுவாரானா தெரியாது. டெத் பவுலர் யாரை யூஸ் பண்ண போகிறாங்க சிஎஸ்கே, அது வந்து பெரிய பெரிய கொஷின் மார்க். அவ்வளோ பெரிய ஓட்டம் ஒன்று இருக்குது நம்மளுடைய டெத் பவுலிங்கில். அதே மாதிரி தான் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கும் அவங்களுக்கு பவுலிங்கில் யாரைத்தான் கொண்டு வந்து போட போகிறாங்க. ஜோஃப்ரா ஆர்ச்சர் அடி வாங்கியிருக்காரு, T20 வேர்ல்டு கப் நல்லா தெரியும், செம்ம அடி வாங்கியிருக்காரு. மேபி இங்கே வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களா இல்லையாங்கிறது தெரியாது. ஏன்னா போன வருஷம் ஒரு ஃபஸ்ட்டு 5-6 மேட்ச் கொஞ்சம் ஓகேவா போச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிதம் பிடிச்சி வந்தார். ஸோ நாண்ட்ரே பர்கர் இருக்கார், ஓகேஷ் பவுலர் தான் அவரும். துஷார் தேஷ்பாண்டே, சந்தீப் சர்மா அண்டர் ரேட்டட் பவுலருங்க, நான் அது சந்தேகமே இல்லை. அவரை வந்து கண்டிப்பாக ஆட வைப்பாங்க. துஷார் தேஷ்பாண்டே நல்லா தான் போடுவார், என்ன வைடு நோபால்னு கொஞ்சம் ஜாஸ்தி இறக்கி விட்டு போயிடுவார். மற்றபடி பார்த்தீங்கன்னா ரவி பிஷ்னாய் எடுத்து வச்சுருக்காங்க. கண்டிப்பாக ரவி பிஷ்னாய் ஆடத்தான் போகிறாரு. ஆடம் மில்னேவும் இருக்காரு, ரவி பிஷ்னாய் இருக்காங்க. ஸோ இவங்களை வச்சு தான் அவங்க லைனப்பை ஃபார்ம் பண்ண முடியும். பவுலிங் சைடு நம்ம சைடு பார்த்தீங்கன்னா நான் சொன்னது தான் சிஎஸ்கே. ஸோ மேட் ஹென்ரி பவர் பிளேக்கு பார்த்தீங்கன்னா யாரை யூஸ் பண்ண போகிறாங்க, டெத் யாரை யூஸ் பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரியலை. கம்போஜை கண்டிப்பாக உள்ளே கொண்டு வந்துடுவாங்க. அக்கீல் ஹுசைன் ஆட போகிறாங்களா இல்லைன்னு தெரியல. அப்படி ஆடினாங்கன்னா அக்கீல் ஹுசைனை வந்து இதுக்கு வச்சுப்பாங்க, எதுக்கு பவர் பிளேலேயே போட வச்சுருவாங்க. சேம் லைக் ஜேமி ஓவர்டன் ஆட வச்சாங்கன்னா டெத்துக்கு அவரை வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ 4 ஃபாரின் ஸ்பாட்டில் டிவால் பிரீஸ் கண்டிப்பாக ஆடுவார். ஸோ மேட் ஹென்ரி எனக்கு தெரிஞ்சு ஆடத்தான் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க ரெண்டு பேர். ஜேமி ஓவர்டன் எனக்கு தெரியலை, கொஷின் மார்க். ஒரு ஆல்ரவுண்டர், ஒரு நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ அவரை ஆட வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அக்கீல் ஹுசைன் ஆட வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான் பர்கர், ஜோஃப்ரா ஆர்ச்சர், அது போக இவர் சிம்ரன் ஹெட்மேர் கண்டிப்பாக இன்பிட்வீன் சொருகி விட்டுருவாங்க. ஸோ அவங்க 3 பேர் ஆச்சு. டானோவன் ஃபெரேரா, எனக்கு தெரிஞ்சு டானோவன் ஃபெரேராவை ஆட வச்சிருவாங்க. ஸோ இவங்க 4 பேர் தான் அவங்க சைடு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜடேஜா மிடில் ஆர்டருக்கு இருக்காரு. சாம் கரன் அவுட். ஸோ ஒன்றும் பண்ண முடியாது, ட்ரேட் எடுத்துமே அது வேஸ்ட்டு தான், சாம் கரன் இல்லை. ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா 50-50 தான் நான் சொல்லுவேன். மேபி சிஎஸ்கே ஃபேன்ஸ் நிறையா இருக்கிறனால சிஎஸ்கேன்னு சொல்லலாம். பட் பவுலிங் ரெண்டு பேருக்குமே வீக்னஸ், பேட்டிங் சூப்பராக இருக்குது. மேபி சேசிங் பண்ணுற டீம், அதாவது செகண்ட் பேட்டிங் பண்ணுற டீமுக்கு அட்வான்டேஜ் இருக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டே ஸ்கோர் தெரிஞ்சிடும். ஸோ பேட்டிங் லைனப் நல்லா இருக்குது. செகண்ட் பேட்டிங் பண்ணுற டீம் வந்து எடுத்துகிட்டு போய் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது.
பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. நீங்கள் உங்கள் கமெண்ட்டை போஸ்ட் பண்ணுங்கள். எந்த லைனப் சிஎஸ்கேக்கும் ஆர்ஆருக்கும் நல்லா இருக்கும், செம்ம மேட்ச் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி. நான் சொல்கிற லைனப்பில் ஏதாவது தப்பு இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை டிங் டாங் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அன்டில் தென் சைனிங் ஆஃப் ஃப்ரம் மீடியா சந்தை. பை.